வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஹரி டிஎன்எஸ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, சூப்பராக ஒரு கத்திரிக்காய் வச்சு ஒரு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். கத்திரிக்காய் கடையல். இது இட்லிக்கு தோசைக்கு அல்டிமேட்டாக இருக்குங்க. சப்பாத்திக்கு தொட்டு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும். எப்படி பார்த்தீங்களா? இந்த சாம்பார்லாம் தொட்டு சாப்பிடக்கூடாதுங்க. நல்லா குழச்சி அடிக்கணும். இது ரோட்டு கடையில் நிறைய இந்த மாதிரி கிடைக்கும். கிட்டத்தட்ட ரோட்டு கடையில் வைக்கிற மாதிரி தான் ஸ்டைலில் நான் வச்சுருக்கேன். எல்லாரும் வீட்லேயும் செஞ்சுருப்பீங்க. ஆனால் நான் சொல்கிற சின்ன சின்ன டிப்பை ஃபாலோ பண்ணி சில இன்க்ரீடியன்ஸை சேர்த்து இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும். வாங்க அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 3 கத்திரிக்காய் எடுத்து வச்சுருக்கேன், 2 தக்காளி, ஒரு வெங்காயம், ஒரு அரை டம்ளர் சிறுபருப்பு எடுத்து வச்சுருக்கேன், 4 பல்லு பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ எல்லாத்தையும் கட் பண்ணி ரெடி பண்ணிக்கலாம். கட் பண்ணி ரெடி பண்ணியாச்சு. சட்டுன்னு 5 நிமிஷத்தில் சாம்பார் ரெடி ஆகிடுங்க. அந்த மாதிரி ஒரு சாம்பார் தான் வைக்க போகிறேன். குக்கரை வச்சு குக்கரில் பருப்பை போட்டு பருப்பு நல்லா கழுவி அலசி எடுத்துக்கலாங்க. அலசி எடுத்துகிட்டு அதிலேயே இப்போ கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், தக்காளி, கத்திரிக்காய் எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா ஆட் பண்ணிக்கலாம். ஒன்று ஒன்றா ஆட் பண்ணதுக்கப்புறமா அதுக்கு தேவையான ஸ்பைசஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் ஆட் பண்ணிவிட்டேன். அடுத்து தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளியை ஆட் பண்ணிவிட்டு இப்போ கத்திரிக்காய் ஆட் பண்ணிக்கலாம். டக்குன்னு சட்டுன்னு ஒரு நிமிஷத்தில் சாம்பார் ரெடி ஆகிடுங்க. ஒரு எமர்ஜென்சிக்கு செய்யணும், சூப்பராக செய்யணும். ஒரு கெஸ்ட்டு வந்துட்டாங்க வீட்டுக்குனா, கத்திரிக்காய் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி சூப்பராக ஒன்று ட்ரை செஞ்சு கொடுங்க. இப்போ தேவையான ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணலாம். மிளகுங்க, இந்த குட்டி ஸ்பூனில் ஒரு 10 மிளகு தான் வரும், முழு மிளகு. அதே மாதிரி இதில் இந்த ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் ஜீரகம், ஒரு 10 மிளகு முழு மிளகு அந்த ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன். அந்த ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் போட்டிருக்கேன். இப்போ அதே ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, பெரிய ஜீரகம்னு சொல்லுவாங்கள்ல, அது சோம்பு அதையும் போட்டுக்கலாம். இப்போது அதே ஸ்பூனில் வெந்தயம். இது தாங்க டேஸ்ட் கொடுக்க போகிறது இந்த சாம்பாருக்கு. இந்த மிளகு, இந்த ஜீரகம், இந்த வெந்தயம் இது ராவாக அப்படியே ஆட் பண்ணிக்கணுங்க. அப்புறம் கொஞ்சமாக மஞ்சத்தூள் அதையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். மஞ்சத்தூள் ஆட் பண்ணிவிட்டு இந்த குழம்புக்கு நான் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன் அதை நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 4 பேருக்கு தேவையான சாம்பார் வைக்க போகிறோம், ஒரு கிண்ணம் சாம்பார் வைக்க போகிறோம் அப்படின்னா கரெக்டாக இருக்குங்க. இதுக்கு பருப்பு நிறைய சேர்க்கக்கூடாதுங்க. நான் பார்த்தீங்களா ஒரு அரை டம்ளர் பருப்பு தான் சேர்த்தேன். இதுக்கு பருப்பு நிறைய சேர்க்கக்கூடாது. காயினுடைய டேஸ்ட் தான் இதுக்கு அல்டிமேட்டாக கொடுக்கும். கத்திரிக்காய் தான் அதிகமாக இருக்கும். எல்லாத்தோட குவான்டிட்டி பார்த்திங்கன்னா நான் 2 தக்காளி, ஒரு வெங்காயம், 3 கத்திரிக்காய் எடுத்து பாருங்க. அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இதை சொல்கிற அளவு அப்படியே நீங்கள் வச்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அவ்வளோதாங்க. போட்டு தேவையான உப்பையும் சேர்த்து குக்கரை மூடி 4லேருந்து 5 விசில் விடுங்க. தாராளமாக 5 விசில் விடலாம். 5 விசில் விட்டு எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இதை இந்த மாதிரி நான் கல் சட்டியில் ஊற்றி கடைஞ்சிக்கிறேன். கண்டிப்பாக இதை கடைஞ்சால் மட்டும்தான் அந்த டேஸ்ட்டு கொடுக்கும். நல்லா ஊற்றி உங்களுக்கு மத்தோ இல்லை வேறு கடையிலுக்கான வேறு ஏதாச்சும் இருந்தால் வச்சு அழகாக கடைஞ்சிட்டு இப்போ இந்த மாதிரி இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துட்டா இது வரும் பாருங்க ஒரு வாசனை. 2 பட்டை மிளகாயை கிள்ளி போட்டு பெருங்காயம், கடுகு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் போட்டு ஒரு தாளிப்பு கொடுத்துட்டிங்கன்னா சூப்பராக இருக்குங்க. மறக்காமல் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.